எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டில் அத்தை வீட்டில் போய் சாம்பார் வாங்கிட்டு வரான்னு சொல்லுவாங்க. சாம்பார் வாங்க போவேன். அத்தை அம்மா சாம்பார் வாங்கிட்டு வர சொன்னாங்க. கொடுப்பு பாத்திரத்தை கொடுப்பு அப்படின்னு வாங்கினவங்க டக்குன்னு பாத்திரத்தை போட்டு எதுத்த மாதிரி உள்ளே போய் ஒழிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்டா அந்த வட்டி கொடுத்தவங்க வந்துடுவாங்க. வந்தோடனே அவனு என் ஃப்ரெண்டு நிற்பான். எங்கடா அவங்க அம்மான்னு அவங்க கேட்க, இவன் இல்லை எங்கள் அம்மா இல்லைன்னு சொல்லுவேன். நான் அவங்கள பார்த்த மாதிரியே நிற்பேன். அத்தை இருக்காங்க, அம்மா இல்லை. அத்தை இருக்காங்க, அவன் அம்மா இல்லை, அத்தை இருக்காங்க. அத்தை அம்மா சாம்பார் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அத்தை அம்மா சாம்பார் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அந்த அம்மா அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். அவங்க என்னமோ என் நேரம் காலமோ தெரியல, கொடுத்துட்டு இப்படி வாங்க முடியாமல் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு போனால் எங்கம்மா அங்கே இருக்காது. சாம்பார் வாங்கிட்டு வர சொன்ன எங்கம்மா இல்லை. எங்கம்மான்னு பார்த்தா அதே மாதிரி எங்கம்மா இப்போ இவங்க இங்கே நிற்கிறாங்க. அந்த பவுன் தான் இப்போ எங்கள் வீட்டில் நிற்கும். இப்போ எங்கம்மா அந்த நெல் பானி கடையில் போய் உட்காந்துருக்கோம். அம்மா இப்போ காட்டி என் ஃப்ரெண்டு அங்கே வருவேன். எங்கடா உங்கள் அம்மா? நான் எங்கள் அம்மா இல்லைண்டிவேன். அவன் அத்தை இருக்காங்க, அம்மா இல்லை. அத்தை இருக்காங்க, அம்மா இல்லை, அத்தை இருக்காங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடுவாங்க. இப்படி பல நாள் பல பானைக்கு நடுவில் ஒளிஞ்சிருந்து அவங்க வர்றப்ப அவங்க பதறத, அவங்க போராடி அதே மீறி அந்த வாழ்க்கையை எப்படி மீட்டு எடுத்துகிட்டு வராங்கன்றத பல தாய்மார்களை இந்த மேடம் மூலமாக நான் பார்த்துருக்கேன். இப்படி படத்தை கொடுத்ததுக்கு உண்மைக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா விதத்திலும் எல்லாருமே படம் பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த படத்தை யாருமே தவற விடாதீங்க. தம்பி சிவகுமார் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னேன். உண்மைக்கு இந்த கிழவிகள் வந்து முன்னாடியில் 100-150 பேர் இருப்பாங்க. எங்கள் அப்பா அம்மாருக்கு அம்மாச்சிமாருக்கு இன்னைக்கு 150 100 ஆகி 175 ஆகி 60 ஆகி 30 ஆகி இப்போ என்ற மாதிரி இருக்குது. ஊருக்கு 2 பேரை கூட்டிகிட்டு வர்றாங்க. நான் தான் அப்பப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவேன், தம்பி இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த அப்பத்தாமல் இருக்க மாட்டாங்க பாவம். இப்போ பாருங்கள் எல்லாம் யோசிப்பாங்க, இப்படித்தானே இருக்கும். இப்போ அட்மாஸ்பியர் ஒரு கிளவி வேணும், ஒரு அப்பத்தா வேணும், இல்லை 2 டைலாக் பேசணும், கண்டிப்பாக கிடைக்காது. ஆட்டிப்பாடம் போய் தண்டட்டில் செய்ய கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எப்படி தண்டட்டி இந்த வாங்கிட்டு சார் ஒரு 10 தண்டட்டி செய்ய சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த அப்பத்தான் போச்சு. இன்னும் வரவங்களை எப்படி அப்பத்தா பார்க்க முடியும்? 80 வயசானே டைட்டாக ஜீன் போட்டு தான் இருப்பாங்க எல்லாருமே. கண்டிப்பாக யாரையும் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறது கஷ்டம். அந்த அப்பத்தாவங்களை இருக்கிறப்பவே அழகாக கொண்டாடிட்டேங்க, கொண்டாடி மகிழ்ந்துட்டேங்க. இந்த நாடே கொண்டாடணும். என்னை பற்றி அப்பத்தாக்களா அம்மாச்சிகளா உண்மைக்கே அந்த தம்பி மூலமாக உங்களுக்கு இப்படி ஒரு படத்தை கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நன்றி.